ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தொப்பூர் கணவாயில் இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த இடம் இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடம் வரும். வாங்க போய் பார்க்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகி பாலத்துக்கடியில் விழுந்துருச்சு. அந்த பாலத்துக்கடியில் அந்த லாரி எடுத்துட்டாங்களா இல்லை இருக்காங்கிறதையும் நம்ம போய் பார்க்கலாம். அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த லாரியில் எடுத்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி தான் அந்த இடம். அந்த ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் தான் நடந்துச்சு. நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் லாரி வந்து முன்னாடி கொஞ்சம் பாலம் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த பாலத்தில் அந்த பக்கம் இடித்து அந்த லாரி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பாலத்துக்குள்ளே ஒரு லாரி விழுந்துடுச்சுங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கொஞ்சம் வண்டியை நிறுத்திட்டு ஆப்போசிட் சைடு போய் இந்த பாலத்துக்குள்ளே தான் அந்த லாரி கீழே விழுந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்குங்களா, அதெல்லாம் அந்த லாரியில் வந்தது தான். கீழே விழுந்துருச்சு. அந்த லாரி எடுத்துட்டாங்க போல். அந்த லாரிலாம் இப்போ எடுத்துட்டாங்க போல். கீழே இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. படியெல்லாம் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி இருந்தது. இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. கீழே வரும்போது யாரும் இது மாதிரிலாம் இறங்கி பார்க்காதீங்க. கீழே இறங்கி பார்க்கும்போது மேலே இருக்கிறதோட கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. கீழே இருந்து பார்க்கும்போது மேலெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நான் உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். என்னால் இங்கே ஒரு மாதிரி இருந்தனால என்னால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல. அதனால் நான் உடனே இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இந்த ஆக்சிடெண்ட்டான லாரியிலேருந்து கீழே விழுந்தது தாங்க அந்த கல் மாவு, சுண்ணாம்பு கல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சுற்றி பார்த்தேன். அப்படியே நான் மேலே ஏறிட்டேங்க. மேலே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. உடனே மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இந்த உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த தொப்பூர் ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நிறைய வண்டியெலாம் இங்கே நிறுத்தி இந்த லாரியெல்லாம் இந்த பக்கம் ட்ரிப்பு போகிறப்பெல்லாம் நிறுத்தி பூஜை பண்ணிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம ரிட்டன் கீழே இறங்கிட்டோங்க. தொப்பூர் கணவாயிலேருந்து கீழே போகிற இந்த சேலம் பார்த்த மாதிரி நம்ம இறங்கி இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பக்கம் இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்க வச்சுருந்தாங்க. நானும் ஏன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தேன். அப்புறமா தான் தெரியுது. இது பாருங்கள், வண்டியெலாம் ரொம்ப நிறைய வண்டி நிறுத்தி ஒன்றா விட்டுறாங்க. ஏன்னு பார்த்தா முன்னாடி இந்த விண்டு மில் சொல்லுவாங்கள்ல, அந்த வண்டி ஒன்று போனனால இந்த இடத்துல இறங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த வண்டி ஃபுல்லாக இறங்கி கொஞ்சம் தூரம் போன பின்னாடி எல்லா வண்டியும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த விண்டு மில் தாங்க இந்த ஒரு வண்டி போச்சு. ஒரு 5 o'clock இருக்கும். இந்த வண்டி போகிறனால முன்னாடி தொப்பூர் கணவாயிலுக்கு மேலே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த சைடில் பாருங்கள், இந்த ஆக்சிடெண்ட்டான ஒரு கார் கருகிடுச்சின்னு ரொம்ப கருகிடுச்சுன்னா அந்த கார் தாங்க இதுங்க. இது மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க, மீதியெல்லாம் எடுத்துட்டாங்க. இதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இந்த பழைய ஆக்சிடெண்ட்டான இதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதில் லாரியில் பாதி மட்டும்தான் இருக்கும். இதில் செடியெல்லாம் வந்து இருக்குது. இது எப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சு என்னன்ட்டுலாம் தெரிலிங்க.